ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தொடர்ந்து தேவ அன்பை நம்ம பார்க்குறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து, அன்பை குறித்து யோவான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதை நாம் இந்த நாட்களிலே கொஞ்சம் இந்த லெந்து காலத்தில் தியானம் பண்ணுவோம்னு சொன்னால் தேவ அன்பை குறித்து ஆழமாக அறிந்து கொள்வோம். அந்த அன்பை நாம் உண்மையாக அறிந்தால்தான் இந்த உலகத்தில் நம்ம அந்த அன்பை மற்றொரு காட்ட முடியும். முதலாவது தேவனுடைய அன்பை நம்ம சரிவர புரிந்து அறிந்து கொண்டு தேவ அன்பு எவ்வளோ பெரியது, தேவன் என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று அறிய நமக்கு மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த வேளையில் கூட மிக அழகாக 16வது வசனத்தில் 4:16 இப்படியாக சொல்லுகிறார், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த இடத்துல அன்பை குறித்து சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஒரு கண்டிஷன் சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இட் இஸ் அபாய்டிங் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட இந்த அன்பில் தான் நம்ம ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஐக்கியப்பட இதுவாக இருக்குது. யோவானில் 13ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லியிருக்கிறார், 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் மிக அழகாக இந்த யோவான் 13 பார்க்கும் 15 பார்க்கும் பொழுது அவர் திராட்சை செடியை கொடுத்திருக்கார். நிலைத்திருக்கிறது, தேவனிலே நிலைத்திருக்க, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். அதே தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் பிற்காலத்தில் அவர் அதை எழுதக்கூடியவராக இருக்கிறார். தேவனை நாம் நிலைத்திருக்கணும். அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். வசனம் இருக்கிறது, அவரை அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேளையில் தேவன் நமக்கிடத்தில் அன்பாகவே இருந்து நம்மை நிலைத்திருக்க கிருபை செய்கிறார். ஆகவே தேவனில் நிலைத்திருக்கிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் கூட நமக்கு அவருக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு உறவில்லாத நிலையில் இருப்போம்னு சொன்னால் நம்ம வி ஹாவ் டு எக்ஸாமின் அவர் லைஃப். நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த தேவன் என்னிலே நிலைத்திருக்கிறாரா, நான் அவரிலே நிலைத்திருக்கிறேனா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு உறவு இருக்கிறதா, நான் எப்படி அவரோடு கூட நான் ஐக்கியப்படுகிறேன், அவர் என்னோடு கூட எப்படி ஐக்கியப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நடப்போம் என்று சொன்னால் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறோம். அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார், நாமும் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அப்படி இந்த காரியத்தை சிந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களிலே ஆண்டவரே நிலைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி ஒரு திராட்சை செடி ஆண்டவரே அவருக்குள்ளாக நிலைத்திருந்தால்தான் அது பிழைக்க முடியுமோ, அதுபோல் நாங்களும் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க, அபாய்டாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. யோவான் இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் இவங்களை அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு அன்பின் நாளாக உங்களுக்கு அமையட்டும். தேவன் உங்களிலே நிலைத்திருக்கிறார்.